இயேசுவுக்கே புகழ். இன்று நம்முடைய தியானத்தின் 20வது நாள். 20வது நாளாக இன்றைய தியான சிந்தனைகள் அனைத்தையும் கடவுளுடைய பாதத்தில் வைத்து ஒரு சிறு ஜெபத்தோடு நாம் தொடங்குவோம். முடிந்தால் கண்களை மூடியவாறு ஒரு ஜெப உணர்வோடு இந்த ஜெபத்தில் பங்கெடுத்தால் மிகவும் நன்றாக இருக்கும். ஜெபிப்போமாக. எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்தி வருகின்ற அன்பு தந்தையே இறைவா, இதோ 20வது நாளாக இன்றைய தியான சிந்தனைகள் அனைத்தையும் உம்முடைய பாதத்தை நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, இந்த தியானத்தில் குறிப்பாக இன்றைக்கு யாரெல்லாம் கலந்து கொள்கிறார்களோ அவர்களையும் உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். அந்த சகோதர சகோதரர்களையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும், அவருடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். அன்பிறைவா, உண்மை நீங்கள் அறிவீர்கள், உண்மை உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீரே. இதோ இந்த தியானத்தின் வழியாக எங்களுக்கு உண்மையை கற்றுத்தாரும். உண்மை என்ன என்று சொல்லித்தாரும். அதுதான் எங்களுக்கு நம்பிக்கையும் ஒரு திடமும் ஆக அமைகிறது. நாங்கள் பல வேளைகளில் உண்மை அறியாமல் இருட்டில் இருக்கோம். அன்பிறைவா, ஒவ்வொரு நாளும் குறிப்பாக இன்று அந்த உண்மையை எங்களுக்கு சொல்லித்தாரும். நாங்கள் எந்த உண்மையை அறிந்து கொள்ள வேண்டுமோ அது எங்களுக்கு சொல்லித்தாரும். இந்த உண்மையை அறிவதன் வழியாக எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தில் அனைவருக்கும் ஒரு விடுதலை அனுபவிக்க எங்களுக்கு அருள் புரியும். இந்த மன்றாட்டுகள் எல்லாம் எங்கள் ஆண்டவர் ஆக்கிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய தியானத்தின் 6வது பகுதியில் இருக்கிறோம். 6வது பகுதி. இந்த தியானத்தை பல பகுதிகளாக பிரித்துள்ளோம். இது 6வது பகுதி. இந்த சிந்தனைக்கு நாம் வருவதற்கு முன்னதாக ஒரு சம்பவம், என்னுடைய ஒரு நிகழ்ச்சி அல்லது ஒருத்தர் என்னிடம் பகிர்ந்து கொண்டு அவருடைய சாட்சிய வாழ்வு என்னுடைய ஞாபகத்திற்கு வருகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்னதாக அவர் பகிர்ந்து கொண்டது. அது இன்னும் என்னுடைய மனதில் பசுமையாக இருக்கிறது. அதாவது அவருடைய இளம் வயதில், வாலிப வயதில் அவருக்கு இந்த கிரிக்கெட் விளையாட்டுல மிகவும் ஆர்வம் மட்டுமல்ல, ஒரு வெறியாக இருந்தார். அப்ப அவருடைய அந்த இளம் வயதில் ஒரு முறை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒரு ஃபைனல் மேட்ச் நடந்து கொண்டிருந்தது. அது டிவியில ஒளிபரப்பினாங்க. அப்ப எப்படியாவது இந்தியா ஜெயிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு ஒரு ஆர்வமாக இவர் இருந்தார். அதற்கு என்ன செய்தார் தெரியுமா? அந்த டிவியில, அந்த தொலைக்காட்சி பெட்டியில் அந்த கிரிக்கெட் மேட்ச், ஃபைனல் மேட்சை பார்க்கும் பொழுது அவர் முழுவதும் முழங்காலிலிருந்து அந்த டிவி மேட்சை பார்த்தாராம். முழங்காலிலிருந்து எப்படியாவது இந்தியா ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு, வெறியோடு, கடவுளோடு ஜெபித்து முழங்காலிலிருந்து அவர் பார்த்தாராம். ஏன் முழங்கால் இருந்தார்னா, எப்படியாவது ஜெயிச்சாகணும். அன்றைக்கு அவர் ஒரு இருட்டுல இருந்தா சொல்லுகிறார். ஒரு இருட்டுல இயேசுவின் அறியாத நாட்கள் அது முடிஞ்சு. இன்னைக்கு அவர் மனம் மாறிட்டாரு. அன்பானவர்களே, அந்த சம்பவத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். ஒரு உலக ரீதியான ஒரு காரியம், அதுல முழங்கால இருந்து அவ்வளவு ஆர்வமா பார்க்கிறாரு. இது கடவுளுடைய வார்த்தை. இந்த நம்ம முழங்கால் இருக்குன்னு நான் சொல்ல வரல, முழங்காலுன்னு சொல்ல வரல. இந்த கடவுளுடைய வார்த்தை கேட்கும் போது அந்த ஒரு மனநிலை நமக்கு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். மனநிலை வேற, முழங்கால் இருக்கிறது வேற. ஆண்டவரே, எப்படியாவது நாங்கள் கேட்க போகிறேன்ற வார்த்தை எனக்கும் என்னுடைய குடும்பத்தில் அனைவருக்கும் இது ஒரு ஆசீர்வாதமாக, இது ஒரு அபிஷேகமாக அமைய வேண்டும் என்ற ஒரு வெறி, அந்த ஜெப உணர்வோடு நம்ம கேட்டோம் என்றால் எவ்வளவு ஆச்சரியவாதமாக இந்த தியானம் அமையும், இந்த சிந்தனைகள் அமையும் தெரியுமா? சரி, நம்ம சிந்தனைக்கு வருவோம். இந்த 6வது பகுதி நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம், உயிர்ப்பின் வழியாக நமக்கு எவ்வளவு பெரிய விடுதலை. அதாவது சாத்தானின் ஆட்சியிலிருந்து, சாத்தானுடைய படையின் மீது அதனுடைய ஆட்சியிலிருந்து, தீய ஆவிகள், தீய சக்திகளிலிருந்து நமக்கு எவ்வளவு தூரம் கடவுள் நமக்கு விடுதலை தந்துள்ளார் என்பதை நாம் தியானித்து வருகிறோம்.
இந்த மாபெரும் உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது அறிந்து கொள்ளவில்லை என்றால் மீண்டும் சாத்தானுடைய அந்த இருட்டுல, அந்த ஆட்சியில மாட்டிக்கொள்வோம், சிக்கிக்கொள்வோம். விடுதலை இருக்காது. அன்பானவர்களே, நாம் தொடர்ந்து இந்த தியானத்தில் இந்த விடுதலைக்காக ஜெபித்து ஒரு ஜெப உணர்வோடு நாம் இதை கேட்போம். நேற்றைய தினம் இந்த சிந்தனை, இந்த பகுதியை தொடங்கினோம். அதாவது இயேசு சிலுவையில் சாத்தானின் அவருடைய படையின் மீதும் அவர் வெற்றி கொண்டார் என்பதை நாம் பார்த்தோம். அந்த வெற்றி விழா நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நிலைநாட்ட வேண்டும். அது நம்முடைய கடமை. சரி, ஆனா அதே நேரத்துல சாத்தானுடைய ஆட்சியின் மீது, சாத்தானுடைய படையின் மீது நமக்கு எப்பவுமே ஒரு போராட்டம் இருக்கதான் செய்கிறது. இது கடவுள் அனுமதிக்கிறார். ஒரு போராட்டம் இருக்கு. யார் கூட போராடுறோம்? தோற்கடிக்கப்பட்ட எதிரி கூட போராடுறோம். அதை நம்ம மறக்கக்கூடாது. ஜெயித்த எதிரி அல்ல, தோற்கடிக்கப்பட்ட எதிரியோட நமக்கு போராட்டம். டிஃபீட்டட் எனிமி. அது எவ்வளவு ஆறுதலா இருக்கிறது. சரி, இந்த சாத்தானோட நமக்கு ஒரு போராட்டம் இருக்குன்னு ஒரு வசனத்தின் அடிப்படை நாம் தியானிப்போம். எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனம். The letter to the Ephesians. எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனம். நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை, நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை, ஆட்சியாளர்கள், அதிகாரம் கொண்டுள்ளோர். யார் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டுள்ளோர்? சாத்தானும் அவனுடைய படையும், தீய ஆவிகள், தீய சக்திகள். ஆட்சியாளர்கள், அதிகாரம் கொண்டுள்ளோர், இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றல் கொண்டுள்ளோர். இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றல் கொண்டுள்ளோர். இந்த உலகம் எப்படி இருக்கிறது? இருள் நிறைந்த உலகம். இந்த இருள் நிறைந்த இந்த உலகத்தின் மீது ஆற்றல் கொண்டுள்ளோர், வான்வெளியில் உள்ள தீய ஆவிகள் அனைத்தின் மீதும் ஆகியவற்றின் மீதும் நாம் போராடுகிறோம். பெரிய சென்டென்ஸ், ஒன்றும் இல்லை. இதுதான் அர்த்தம். நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை, வேற யார் கூட எல்லாம் போராடுறோமா? அந்த வசனத்தின்படி ஆட்சியாளர்கள், அதிகாரம் கொண்டுள்ளோர், அப்புறம் இருள் நிறைந்த இந்த உலகின் மீது ஆற்றல் உடையோர், வல்லமை உடையோர், அப்புறம் வான்வெளியில் தீய ஆவிகளோடு நாம் போராடுகிறோம். அப்போ ஆட்சி கொண்டுள்ளோர், அதிகாரம் செய்வோர், இவர்கள் தீய ஆவிகள், அசுத்தாவிகள், சாத்தான் மீது நமக்கு ஒரு போராட்டம் இருக்கிறது. இங்க தெளிவாக சொல்லப்படுகிறது. இந்த போராட்டத்தை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம். பார்க்க வேண்டாம்னு சொல்ல, ஒரு போராட்டம் இருக்கிறது. ஆனா அந்த வசனத்துல நான் கொஞ்சம் திருத்தல் என்று சொல்றதை விட கொஞ்சம் சரி செய்தால் நன்றாக இருக்கும். தமிழ் பைபிள்ல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அது கொஞ்சம் சரியாக வாசித்தால் நன்றாக இருக்கும். அதாவது நன்றாக கவனிங்கள், இந்த வசனத்தை சரியாக வாசிக்க வேண்டும். அந்த வார்த்தையிலும் சில மாற்றங்கள் வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். சரி, அது என்னன்னா பார்ப்போம். அந்த வசனம் எபேசியர் 6:12. எபேசியர் 6:12. நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை. அன்பானவர்களே, அந்த மட்டும்ங்கிற வார்த்தை அங்க இருக்கக்கூடாது. நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? நமக்கு மனிதர்களோடும் போராட்டம் இருக்குன்னு அர்த்தம். நன்றாக கவனிங்கள். நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை அப்படி என்று சொன்னால் நாம் மனிதர்களோடும் போராடுகிறோம், போராட்டம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அன்பானவர்களே, மனிதர்களோடு நமக்கு போராட்டமே கிடையாது. அது பழைய உடன்படிக்கை வாழ்க்கை, பழைய ஏற்பாடு வாழ்க்கை. இந்த ஒரு ராஜா மற்ற ராஜாவோட போராடுவார். இப்போ அது கிடையாது. அவங்க அப்படி மனிதர்களோடு போராடியதுனால சாத்தானோடு தீய ஆவிகளோடு போராட முடியல. அதனால கடவுள் அதை அனுமதிக்கல. நீங்க பழைய ஏற்பாடு எடுத்து பாருங்க, எங்குமே சாத்தான் ஏதோ ஒன்ற இடத்துல வருவாரு, ஆனா யாரும் அவனை எதிர்த்து நிற்க முடியாது. எதிர்த்து நின்றது கிடையாது. யாரும் அவனோட போராடுவதில்லை. கடவுள் அனுமதிக்கல. ஆனா மனிதர்களோடு போராடினார்கள். ஒரு உண்மை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யாரெல்லாம் மனிதர்களோடு போராடுகிறார்களோ அவர்களுக்கு சாத்தானோடு போராட முடியாது. அவன் ஜெயிச்சிருவான். வீட்டுல கணவன் மனைவி சண்டை போட்டாங்கன்னா
மாமியார் மருமகள் சண்டை போட்டாங்கன்னா, எங்கெல்லாம் நாம் மனிதர்களோடு சண்டை போடுறோமோ, எங்கெல்லாம் மனிதர்களோடு போராட்டம் நடத்துகிறோமோ, அவர்கள் யாருக்குமே சாத்தானோடு போராட முடியாது. அவன் ஜெயிச்சிருவான். அப்ப இந்த வசனத்தை நன்றாக நாம் வாசிக்க வேண்டும், சரியாக வாசிக்க வேண்டும். அது எப்படி இருக்கு? இது ஆங்கில பைபிள்லையும் அல்லது இந்த புதிய ஏற்பாடு எழுதிய அந்த எப்படி முறைய எந்த மொழியில் எழுதினார்களோ, கிரேக் மொழியில் எழுதினார்கள், அந்த பைபிளும் எடுத்து பார்த்துட்டேன். அங்கேயும் இந்த மட்டும் கிடையாது. ஆங்கிலத்தை எடுத்து பார்த்தா we do not wrestle against flesh and blood. flesh and bloodனா மனிதன். we do not wrestle against flesh and blood. அங்க we not only வரல. not only வந்தா மட்டும்னு வரும். we not only அப்படின்னு வரல. we do not wrestle against flesh and blood. அப்ப எந்த ஆங்கில மொழி பொறுப்பிலையும் கிரேக்க மொழியிலாம் இந்த புதிய ஏற்பாடு எழுதினாங்க. அதுல கூட இங்க மட்டுங்கிற வார்த்தை கிடையாது. ஏன்னா நம்ம சரியா இறை வார்த்தை கரெக்டா இருக்கணும். அதுக்காக தான் சொல்றேன், வேற ஒன்றும் கிடையாது. இது என்னுடைய சப்ஜெக்ட், தயவு செய்து மன்னித்து விடுங்கள். நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை, அப்படி வரக்கூடாது. தமிழ் பைபிள எப்படி இருந்தா நல்லா இருக்கும், சரியா இருக்கும், நல்லா இருக்கணும் இல்ல, சரியா இருக்கும். நாம் மனிதர்களோடு போராடுவதில்லை. சொல்லுங்க பார்ப்போம். நாம் மனிதர்களோடு போராடுவதில்லை, மாறாக ஆட்சி செலுத்துவோர், அதிகாரம் கொண்டுள்ளோர், இருள் நிறைந்த இந்த இவ்வுலகின் மீது ஆற்றல் உடையோர், வான்வெளியில் உள்ள தீய ஆவிகளோடு நாம் போராடுகிறோம். ரைட். அப்ப இந்த போராட்டம் எப்பேற்பட்ட போராட்டம்? அவனை தான் இயேசு ஜெயிச்சார்னு நம்ம சொல்றோமே, அப்புறம் என்ன அவன் நம்ம கிட்ட போராடுறது? ஆனா இப்ப வித்தியாசமா போராடுறான். அவன் நம்ம பல வழிகள் நம்ம ஏமாத்துக்கிறான், பல வழிகளை நம்ம ஏமாத்த பார்க்கறான், குருடராக்குறான், கண்களை மூடிடுறான். அவன் தோத்துட்டாங்கிறது காட்ட மாட்டான். அவன் பல ஏமாற்று வழிகள்லாம் கொண்டு வந்து நமக்கு முன்னாடி நிறுத்துறான். அந்த ஏமாற்று வழிகளை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். அதுதான் போராட்டம். எபேசியர் 6வது அதிகாரம் 11வது வசனம். எபேசியர் 6வது அதிகாரம் 11வது வசனம். அலகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்க. அலகையின் ஏமாற்று வழிகள் பாத்தீங்களா? அவனுடைய தந்திரங்களை பாருங்க. ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்க கடவுள் அருளும் படை களங்களை அணைந்து கொள்ளுங்கள். கடவுள் நமக்கு ஒரு சில கருவிகளாம் தந்திருக்காரு பாதுகாப்புக்காக. எனவே அந்த சாத்தானை எதிர்த்து நிற்க, டு ஸ்டாண்ட் எகெயின்ஸ்ட், இந்த கடவுள் தரும் படைக்கலங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மீண்டும் அதே ரிப்பீட் ஆகுது 13வது வசனத்துல. பொல்லாத நாட்கள் வரும் பொழுது அதை எதிர்த்து நிற்கவும். பொல்லாத நாட்கள் அது எப்ப வரும்? திடீர்னு வரும். நம்மள குடும்பத்துல எப்ப வரும், என்னுடைய வாழ்க்கையில் எப்ப வரும் நமக்கு சொல்ல முடியாது. பொல்லாத நாட்கள் வரும்பொழுது அதை எதிர்த்து நிற்கவும், அனைத்தின் மீதும் வெற்றி கொண்டு நிலைத்து நிற்கவும் கடவுள் அருளும் படைக்கலங்களை அணிந்து கொள்ளுங்கள். அப்ப இந்த போராட்டத்தில் நாம் தனியா இல்லை, கடவுள் நமக்கு ஒரு என்னமோ சப்போர்ட் பண்றாரு. இந்த சாத்தானை எதிர்த்து நிற்க சில ஆயுதங்களே, கருவுகளே, ஆவிக்குரிய கருவுகளை நமக்கு தந்திருக்காரு. அதை நாம் எடுத்து கொள்ள வேண்டும், அணிந்து கொள்ள வேண்டும். நேரம் கிடைக்கும் போது இந்த எபேசியர் 6வது அதிகாரம் 11லிருந்து 13 முடிய வாசிச்சு பாருங்கள். எபேசியர் 6வது அதிகாரம் 11லிருந்து 13 முடிய வாசிச்சு பாருங்கள். இந்த போராட்டத்தை குறித்தும் கடவுள் நமக்கு ஒரு படைக்கலங்களை, அதாவது கருவிகளை கொடுத்திருக்காரு, ஆயுதங்களை கொடுத்திருக்காரு என்பதும் நாம் தெளிவாக அங்க வாசிக்கிறோம். இப்போ கடவுள் அருளும் படைக்கலம் என்ன, ஆயுதம் என்ன, நம்ம கொடுத்திருக்க ஆயுதம் என்ன? இதுதான் 14வது வசனம். சாத்தானோடு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் இந்த ஆயுதங்களை நாம் அணிந்து கொள்ள வேண்டும் அல்லது எடுத்துக்கொள்ள வேண்டும். சிலவற்றை நாம் அணிந்து கொள்ள வேண்டும், சிலவற்றை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப 14வது வசனத்திலிருந்து அதை பற்றி சொல்லப்படுகிறது. அப்போ ஆயுதம் என்ன என்று பார்க்க வேண்டும். இதெல்லாம் கடவுள் கொடுத்ததுங்க. கடவுள் அருளும் படைக்கலங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், அணிந்து கொள்ளுங்கள். அப்போ இது எபேசியர் 6வது அதிகாரம் 14வது வசனம். உண்மை என்னும் அரை கச்சை, உண்மையை அரை கச்சையாக,
உண்மையை அரை கச்சையாக நாம் கட்டிக்கொள்ள வேண்டுமா? இது ரோமர் படையில, ரோமை சாம்ராஜ்யத்துல போர் வீரர்கள், படை வீரர்கள் இந்த ஒரு ட்ரெஸ் கோட் அவங்களுக்கு இருந்துச்சு. அறையில ஒரு கச்சையை அவங்க கட்டி கொண்டார்கள். அதை பத்தி நமக்கு போக தேவையில்லை, அது என்ன ட்ரெஸ் கோடும் போக தேவையில்லை. இங்கே இது ஒரு விதமாக பாதுகாப்பை நமக்கு தருகிறது என்று பவுலடிகளார் சொல்லுகிறார். உண்மை என்னும் அரை கச்சை, இது உண்மை என்னும் அரை கச்சை என்னது? அன்பானவர்களே, யோவான் 17வது அதிகாரம் 17வது வசனம், உம்முடைய வார்த்தையே உண்மை, உம்முடைய வார்த்தையே உண்மை. அன்பானவர்களே, இது நல்லா சீரியஸா எடுத்துக்கணும். இந்த ஆவிக்குரிய கருவிகள் நாம் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால், இந்த ஆயுதங்களை எடுத்துக்கொள்ளவில்லை என்றால், நாம் சாத்தான் நம்மளை நொறுக்கிடுவான். அதனால தான் இந்த பகுதி கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். உண்மையை அரை கட்சியாக நாம் கட்டிக்கொள்ள வேண்டும். அது உண்மை, உம்முடைய வார்த்தை உண்மை. யோவான் 17:17. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசித்து தியானிக்கும் போதெல்லாம் கடவுளை குறித்த உண்மையை நாம் அறிந்து கொள்கிறோம். நம்மையை குறித்து, என்னை குறித்த உண்மையை நாம் அறிந்து கொள்கிறோம். சாத்தானை குறித்த உண்மையும் நாம் அறிந்து கொள்கிறோம். எல்லாம் நமக்கு பாதுகாப்பை தருகிறது. எதிரை குறித்தும் நான் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனா முதலில் கடவுளை குறித்தும் என்னை குறித்தும் உண்மை. நான் யாரு? நான் இயேசுவோடு திருமுழுக்கின் வழியாக இணைக்கப்பட்டவன். அது எவ்வளவு ஒரு பலம், எவ்வளவு ஒரு சக்தி. நான் இயேசுடைய உடலில் ஒரு உறுப்பா இருக்கிறேன், எவ்வளவு ஒரு பலம். இந்த உண்மையெல்லாம் நாம் தெரிய வரும் பொழுது எவ்வளவு பாதுகாப்பு நமக்கு தருகிறது. நான் இயேசுவோடு விண்ணுலகில் அமர்த்தப்பட்டுள்ளேன். கடவுளை என்னை அமர்த்துவார், அப்படி நாளைக்கு அமர்த்துவார் இல்லை. இயேசுவோடு விண்ணுலகில் நான் அமர்த்தப்பட்டுள்ளேன். இப்போ நான் இயேசுவோடு ஆவியில் நான் அங்க இயேசுவோடு அமர்ந்திருக்கிறேன். ஏன்னா நான் இயேசுவோடு இணைக்கப்பட்டவன், இணைந்திருக்கிறேன். இதெல்லாம் தெரியும் போது சாத்தான் நம்மளை தொட முடியாதுங்க. ஒருபோதும் நம்ம வாழ்க்கையில விளையாட முடியாது. அதே மாதிரி நம்முடைய பைபிள், இந்த இறை வார்த்தை வாசிக்கும் போது இன்னும் பல உண்மைகள், அது உண்மை தெரியாதனால நம்ம ஏமாந்து போறோம். இன்னைக்கு நம்முடைய வீட்டுல, நம்முடைய குடும்பத்துல சாபம் என்று சொல்லி வருகிறோம். ஓகே, அப்ப என்ன செய்யறோம்? சாபம் இருக்குன்னு சொல்லி நாம ஒருத்தர்கிட்ட போறோம், ஒருத்தர்கிட்ட ஜெபிக்க போறோம். அவர் தலையில கையை வச்சுட்டு இந்த காரியங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு கேட்கிறார். ஆமா நடந்திருக்கு. அப்ப அவர் மேல நம்பிக்கை வந்துச்சு. இப்ப அவர் என்ன சொல்றாரு? இந்த சாபத்தை எல்லாம் எடுக்கணுங்கிறாரு. இந்த மாதிரி நீங்க நடந்துக்கிட்டதுனால, உங்க அப்பா அம்மா நடந்துக்கிட்டதுனால, உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க பிள்ளைங்க மேல இந்த சாபெல்லாம் வந்திருக்கு. இப்ப இதை எடுக்கணும். ஏன் நம்ம நம்புறோம்? ஏன்னா அவர் உண்மையான சில காரியங்கள் சொல்லிட்டாரு, சம்பவங்களை சொல்லிட்டாரு. இப்ப நம்பிக்கை வந்துருச்சு. அப்போ அவர் என்ன செய்யறாரு? நமக்கு இறை வார்த்தை தெரியாதுன்னு அவருக்கு தெரியும், கடவுளுடைய வார்த்தை தெரியாது நமக்கு தெரியும். அப்ப அவர் என்ன சொல்றாரு? சில பொருட்கள்லாம் கொடுத்துட்டு, இதெல்லாம் உங்க வீட்டுல வச்சுக்கோங்க, இதை நீங்க கொஞ்சம் வாங்கிட்டு போங்க. அங்க அவர் வியாபாரம் பண்றாரு, காசு சம்பாதிக்கிறாரு, வியாபாரம் பண்றாரு. நமக்கு மட்டும் தருவதில்லை. அவர் என்ன சொல்றாரு? இந்த பொருட்கள் நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களும் கொடுங்களேன், இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களும் கொடுங்களேன். அப்படி அவரு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி, அவர் உண்மையான கடவுளின் ஆவியால் செயல்படாம வேற தீ ஆவியால் செயல்பட்டு, அசுத்த ஆவியால், பொய் சொல்லும் ஆவியால் செயல்பட்டு நம்முடைய பணத்தெல்லாம் பிடுங்கிறாரு. நம்ம ஏமாந்து போறோம். ஏன்னா சாபம்னு என்ன, அதுல இருந்து எப்படி விடுதலை பெறுவது என்று இறை வார்த்தையின்படி நம்ம தியானிக்காம, அறிந்து கொள்ளாம, அந்த மாபெரும் உண்மையை அறிந்து கொள்ளாம நாம் இப்ப இந்த மாதிரி மாட்டிக்கிறோம், சிக்கிக்கொள்கிறோம். அன்பான, என்னை குறித்து உண்மை, கடவுளை குறித்துள்ள உண்மை, மாபெரும் உண்மைகள் தெரியும் போது தாங்க விடுதலை வரும். இல்லைன்னா எங்கேயோ போய் நம்ம மாட்டிக்கிறோம். பிரச்சனைக்கு மேல பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில வருது. அந்த சாத்தானை குறித்த உண்மை நமக்கு தெரியுமா? இன்னைக்கு நம்ம எவ்வளவு பேர் ஏமாந்துட்டோம். இன்னைக்கு சாத்தான் அப்படின்னா, பிசாசு அப்படின்னா, நம்ம எப்படி கண்ணில் எப்படி வருது பார்வை? ஒரு கொம்பு, கருப்பான ஒரு உருவம், ஒரு வாள், கருப்பான ஒரு மனித உருவம், அந்த மனித மேல தலையில ஒரு 2 கொம்பு, அப்புறம் ஒரு வாள். எப்படி ஏமாத்திட்டான் பாரு. அவன் ஒரு ஜோக்கர் மாதிரி வந்துட்டான், ஒரு காமெடி ஆக்டர் மாதிரி வந்துட்டான். நாடகத்துல அப்படி வந்தா எல்லாம் சிரிக்கிறாங்க. அவன் அப்படி நம்மளை ஆக்கிட்டான்.
அவன் பைபிள் சொல்லுகிறது அவன் வெளிச்சத்தின் தூதனாக வருகிறான் என்று. 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 14வது வசனம். ஒரு வானத்து 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 14வது வசனம். ஒளியின் தூதனாக நடிக்கிறான். நல்ல ஆலோசனை சொல்ற மாதிரி வரான். அப்படி நம்மளை ஏமாத்திட்டு போறான். நம்ம மீது அக்கறை உள்ளவனாக அவன் வரான். எப்படி ஏமாத்துறான்? அன்பாதவர்களே, இந்த இறை வார்த்தையிலிருந்து இப்படி உண்மையெல்லாம் தெரியும் போது நம்முடைய கண்கள் திறக்கப்படுகிறது, ஒரு விடுதலை கிடைக்கிறது. அது ஒரு வகையான உண்மை, இறை வார்த்தையிலிருந்து உண்மை. அப்போ உண்மையை நாம் என்ன செய்ய வேண்டும்? அரை கட்சியா கட்டிக்கொள்ள வேண்டும். அது ஒரு வகை. 2வது வகை உண்மை ஒன்று உண்டு. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் உண்மையா இருக்கணும். நம்முடைய பேச்சில் உண்மையா இருக்கணும். நம்முடைய செயல்களில் உண்மையா இருக்கணும். யார் பார்க்குறாங்களோ இல்லையோ நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வேலை செய்யும்போது நம்ம வேலை செஞ்சதுக்கு சம்பளம் வாங்குறோம். அந்த சம்பளத்துக்கு, அந்த காசுக்கு நம்ம உண்மையா இருக்க வேண்டாமா? அவங்கள யாரும் பார்க்கறதில்ல. நாங்கள் எப்போ வேணா வரலாம், இங்கே வேலை முடிச்சுட்டு எப்போ முன்னாடியே போகலாம். அப்படி போகாதீங்க, அப்படி வராதிங்க. எந்த நேரத்துக்கு வரணுமோ அந்த நேரத்துக்கு அங்கே இருக்கணும். எந்த நேரம் முடிச்சு போகணுமோ அந்த நேரம் முடிச்சு தான் வீட்டுக்கு போகணும். அந்த வேலை செய்யும் இடத்துல இருந்து ஒரு பொருள் எடுக்காதீங்க. டூப்ளிகேட் பில்லாம் கொடுக்காதீங்க. கணக்கு சரியா வைத்துக் கொள்வோம். ஒவ்வொரு பைசாக்கும் கணக்கு கொடுப்போம். எந்த வகையிலும் யாரும் ஏமாத்த வேண்டாம். நம்முடைய பேச்சுல கூட உண்மையா இருப்போம். வெளியே ஒண்ணு சொல்லிட்டு உள்ளத்துக்குள்ள வேற நினைக்க வேண்டாம். நோக்கம், எந்த நோக்கத்தோடு நம்ம செய்யறோமோ, எந்த நோக்கத்தோடு மற்றவங்க உதவி செய்யறோமோ, எந்த நோக்கத்தோடு பேசுறோமோ, அது எல்லாம் உண்மையா இருக்கணும். எல்லாம் உண்மையா இருக்கணும். இப்படி உண்மையா இருந்தா அவன் தொட முடியாதுங்க. அந்த சாத்தான் நம்மளை தொட முடியாது. இது கடவுள் அருளும் படைக்களம், ஒரு ஆயுதம். ஒன்று, இறை வார்த்தையின் வழியாக உண்மை என்ன என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அதுதான் மெயின். அதே நேரத்துல நம்முடைய சொந்த தனிப்பட்ட வாழ்க்கையில உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த ரெண்டும் சேர்ந்து தான் இந்த பைபிள்ல அந்த இடத்துல உண்மை. எங்க? எபேசியர் 6வது அதிகாரம் 14வது வசனத்துல உண்மையை அரை கட்சியாக கட்டிக்கொள்ளுங்கள். இது எவ்வளவு பெரிய பாதுகாப்பு நமக்கு தருகிறது. இறை வார்த்தையை வாசிக்க 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 பல இருட்டான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தது எல்லாம் மறைந்து ஒரு வெளிச்சம் வருகிறது. கடவுளை எவ்வளவு தூரம் நாம் அறிந்து கொள்கிறோம். கடவுளை நாம் அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் வருகிறது. அப்பாவை அறிந்து கொள்ளும் பொழுது, நான் யார் என்று இறை வார்த்தை காட்டும் பொழுது என்னுடைய பொசிஷன் என்ன, என்னுடைய பதவி என்ன, நான் யாராக இருக்கிறேன், கடவுள் என்னை எப்படி பார்க்கிறார், கடவுள் என்னை எங்க வைத்திருக்கிறார், இதெல்லாம் நான் இந்த இறை வார்த்தை அறியும் பொழுது எவ்வளவு விடுதலை, மகிழ்ச்சி. நாம் பயந்து வாழ தேவையில்லை. அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையிலும் உண்மையாக இருக்க வேண்டும் என்று எங்க அப்பா விரும்புகிறார். இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நாம் ஒவ்வொரு நாளும் எப்பொழுதுமே அந்த உண்மையை அரை கச்சையாக கட்டி உள்ளோம். எந்த நேரத்திலும் பொல்லாத நாட்கள் வரும்பொழுது அவன் நம்மை தொட முடியாது. நமக்கு அவனை எதிர்த்து நிற்க முடியும். இந்த செய்தியை நீங்க மட்டுமல்ல, உங்களுடைய பிள்ளைகளோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள், ஷேர் பண்ணுங்க. அவங்களும் அது தெரியட்டும். அன்பானவர்களே, ஜெபிப்போம். தூய ஆவியானவரை பார்த்து ஜெபிப்போம். தூய ஆவியானவரே, இறை வார்த்தையிலிருந்து எங்களுக்கு நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மையை எங்களுக்கு கற்றுத்தாரோம். அதே நேரத்துல நாங்கள் எங்களுடைய தினசரி வாழ்க்கையில எப்பவுமே உண்மையா இருக்கணும். நாங்க பேசுவதில்ல, எங்களுடைய செயல்கள்ல, எங்களுடைய நடத்தையில, நாங்க வாங்குறதுல, நாங்க கொடுக்கறதுல, எல்லா வகையிலும் உண்மையா இருக்கேன்னு கற்றுத்தாரோம். ஏன்னா வானத்தையும் பூமியும் படைத்த அந்த கடவுளுடைய பிள்ளைங்க நாங்க. நீங்க உதவி செஞ்சாதான் எங்களுக்கு முடியும். எங்களுக்கு வார்னிங் தாங்க, எங்களுக்கு எச்சரிக்கை தாங்க. அப்படி நாங்க ஒரு உண்மையுள்ள கிறிஸ்தவர்களாக வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க தூய ஆவியானவரே அப்படின்னு ஜெபித்தோம்னா இன்றைக்கு இப்பொழுதே தூய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். என்ன காரணம்? ஏனெனில் இதுவே தகுந்த காலம்.